வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எந்திரிச்சு ஒரு அடுப்பில் பாலை ஊற்றி வச்சுட்டு அடுத்து செய்கிற வேலை பார்த்திங்கன்னா, நாள் நம்ம மாவு அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்னா அதை முதல்ல நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் தூக்கி எடுத்து வச்சிடணும். இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சின்ன சின்ன பாத்திரத்தில் மாவை ஊற்றி வச்சாலுமே அது கண்டிப்பாக பொங்கி வெளியே வர்றதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. நான் எப்பயுமே அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதில்ல. நல்ல பெரிய பாத்திரத்தில் தான் கரைச்சி வச்சிடுறது. அதுக்கப்புறம் பொங்கி வந்த உடனே நம்ம கரண்டி வச்சு இல்லைன்னா நம்ம கை வச்சு லேசாக நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்பவே நான் எப்போயுமே முதல்ல இட்லி ஊற்றிடுவேன். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மாவை எடுத்து திரும்ப இட்லி ஊற்றுறப்ப இந்த டேஸ்ட் அதில் கண்டிப்பாக வரவே வராது. நான் எப்போயுமே இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போய் மாவை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். தேங்க்யூ.